தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் இழப்பை சந்திக்காது என்றும் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற 3 நாள் சிறப்பு அமர்வு கூட்டம் இன்று தொடங்கியுள்ள நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதா, யூனியன் பிரதேச தொகுதிகள் மறுவரையறை திருத்த மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாக்கள் மீதான விவாதத்தில் பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், நாடாளுமன்ற சட்டமன்ற அமைப்புகளில் பெண்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதற்காகவே மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 50% அதிகரிப்பு இருக்கும் என்றும், இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் மொத்த இடங்களின் எண்ணிக்கை 815 உயரும் எனவும் கூறினார். இது அவையின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 பங்காகும் என்று தெரிவித்த அவர், இதனால் எந்தவொரு மாநிலமும் தனது தற்போதைய பிரதிநிதித்துவத்தை இழக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். 2026க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் அதைத் தொடர்ந்து தொகுதி மறுவரையறை பணிகளுக்கு பின்னரே மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அமல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.